கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்தில் கூட நிலையான அரசு, கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே மற்றும் உறவுகளே, நண்பர்களே, கடந்த 23ஆம் தேதி கூட 2026 தேர்தலில் முதலமைச்சர் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய காலத்தில் நம்ம ஓட்டு செலுத்தியிருக்கிறோம். அது அவங்கவுங்க பிடித்த தலைவர்களை அவங்கவுங்க தேர்ந்தெடுத்து ஓட்டு வாக்குகளை செலுத்திக்கிட்டு இப்போ அந்த ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த உலகத்தில் பாருங்கள், முதலமைச்சராக இருந்தால் கூட அவருக்கு ஒரு 5 வருடம் தான். அப்போ என்ன தான் அவருக்கு ஒரு மக்கள் கொடுக்குற அந்த அவங்களுடைய சுதந்திரம், அவர்களுக்கு அவங்களுடைய பதவிக்கான 5 வருடம் தான். அதோட அடுத்த கட்டது நல்லது செய்திருந்தால் நாட்டு மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்தவர்கள் மறுபடியும் அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது ஒரு 5 வருடம் தான். அப்போ நிலை கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் நிலையான அரசு எது? இப்போ மனிதனுடைய நிலைமை கூட பார்த்துக்க அது நிலையானதாக இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல நண்பர் இருந்தார். பாருங்க, அவங்களுடைய மனைவி தன்னுடைய வீட்டு வேலைகளெல்லாம் அவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நாள் அவர் தன்னுடைய மனைவி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இவர் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க மனைவிக்காக வெயிட் பண்ணிவிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க மனைவி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பிறகு எல்லோரும் பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, அவங்களுடைய கணவர் அதான் என்ன பண்ண தூங்கிட்டு இருக்கிறாங்க. வந்து பார்த்தா சரி, அவங்களாம் ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போய் பக்கத்தில் படுத்துட்டு அவங்க காலையில் எல்லோரும் சரி அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் காலையில் போய் டீலாம் போட்டு வந்து அவங்க எழுப்புறாங்க. பிள்ளைங்க எழுந்துட்டாங்க. ஆனால் கணவர் எழுப்பும்போது கணவர் வந்து பார்த்தா எழுந்திருக்கல. அவர் அந்த தூங்கும்போதே ஒரு மாரடைப்பினால அவர் உயிர் இழந்து விட்டார். பாருங்கள், அவங்களுக்கு இருந்த அந்த உயிர் கூட நிலையில்லை. அப்போ எது நிலையானது? இப்போ எந்த அரசாங்கம் நிலையானது? அப்போ நம்ம இதை தெரிந்து கொள்ளணும். அப்போ நிலையான அரசு யார்? பாருங்கள், உங்களுக்காக எனக்காக ஒரு நிலையான அரசை கொடுக்கும்படியாக வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரப்போகிறார். பாருங்கள், வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நிலையான அரசு கொடுக்க போகிற அந்த அரசமைப்பில் கொள்பவனும் இல்லை, கொடுப்பவனும் இல்லை, வாங்குவனும் இல்லை, விற்பவனும் இல்லை. அந்த அரசுக்கு முடிவில்லை. அந்த அரசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொண்டு வரப்போகிறார். அவர் வரப்போகிறார். இது பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவர் வரக்கூடியான காரியங்களும் நடந்து கொண்டிருக்குது. பாருங்கள், அந்த வசனத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆகாய் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வட்டாந்தரையும் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளிலும் விரும்பப்பட்டவர் வருவார். இன்னைக்கு உலகமே ஒருத்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. ஒரு நாடு இல்லைங்க, ஒரு மாநிலம் அல்ல, உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு நபர் வரப்போகிறார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர், நிலையான அரசை கொடுக்க போகிறவர், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன பண்ண போறாரு? இன்னும் ஒரு தடவை கூட வானத்தை அசைக்க போறாரு, பூமியை அசைக்க போறாரு, என் மனசுக்குள்ள அசைவுகளை உண்டாக்க போறாரு. பாருங்க, வேதம் சொல்லுது சங்கீதம் 2:12 கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவாங்க. ஆண்டவர் இந்த உலகத்தில் யாரையும் வேதனைப்படுத்தும்படியா இயேசு வரல. சொல்ல போனா அந்த உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தான் இயேசு வந்தார். ஆனால் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை கொடுத்தார், நம்ம சாபங்களை மாற்றினார். ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார். அவர் உயிரோடு கூட 3ஆம் நாளே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் மறுபடியும் வரப்போகிறார். அவர் எப்படி வரப்போறாருன்னு சொல்லுதுனாக்கா, இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். யாரெல்லாம் இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து ஒரு நிலையான அரசு. இயேசு கிறிஸ்து ராஜ்யம் ஒரு நிலையான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை கொடுக்கும்படியாக இயேசு வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தமாகுங்கள், இயேசு வரப்போகிறார். நாம் அனைவரும் ஆயத்தமாகுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நாமத்தில் வார்த்தைகளை கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.